8 தோட்டோக்களோட ஒரு குருதியாட்டம் போட்டு இப்போ 3 பிஹெச்கேக்கு வந்து நம்மளை கூட்டு போயிருக்காரு. வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். 3 பிஹெச்கே படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மிதா, சைத்ரா மற்றும் யோகி பாபு மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு அமிர்த் ராமநாத். 3 பிஹெச்கே படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாசுதேவன் அவர்கள் தனக்கு வந்து சொந்தமாக ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கனவோடு வந்து போராடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரால் முடியல. அதுக்கப்புறமா அந்த பொறுப்பை, அந்த கனவை வந்து தன்னுடைய மகனான பிரபு கிட்ட கொடுக்குறாரு. பிரபு அதை செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக இந்த ஒன்லைனை கேட்டோடனே நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் தோண்டிக்கிட்டே இருக்கும். இது நிறைய பேருடைய கனவாக இருக்கும், இந்த ஒன்லைன் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்றது. ஸோ ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் இருக்காங்க. அதுவும் 2006 அந்த ஃபேமிலியோட நம்மளும் வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஜனநாயகபூர்வமாக, ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அப்பா அம்மா வந்து தன்னுடைய பசங்களோட கேட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதில் ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் பிரதானமாக யார் வந்து நிற்கிறாங்களோ அந்த முடிவுக்கு வந்து வீடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படி ஒரு ரொம்ப அழகாக வந்து ரொம்ப லாயலாக ஒரு ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியை வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அப்பா அம்மா நடிச்சிருக்கக்கூடிய சரத்குமார், தேவயானி இவங்களுடைய 2 பேரோட கேரக்டர், அதாவது ஒரு 10th பையனுடைய அப்பா அம்மாவை இருந்து அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வரப்போகிற பேத்தியெல்லாம் பார்க்க அந்த டிரான்சாக்ஷன் ஒரு காலகட்டம் இந்த காலேஜ் இப்படி வேலை போகிறது, வேலைக்கு போகும்போது அந்த பையனுடைய அப்பா அம்மா இப்படி வந்து எல்லா இடத்துலையுமே அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்மளால் அவங்களுடைய ஏஜ் வைஸ், அவங்களுடைய நடிப்பு வயசு வந்து நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடிச்சு. ரொம்ப அழகாக வந்து 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த சித்தார்த், மிதா இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்கூல் டைமில் ஒரு அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன அந்த முரண்கள், அந்த ஜாலியான சண்டை, அந்த அன்பு, இது எல்லாத்தையுமே வந்து சீன் பை சீனாக வந்து கடத்துறதாகட்டும். சித்தார்த் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சைத்ரா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டாக வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒய்ஃபாக வராங்க. அந்த ட்ராவலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ரியாலிட்டியான ஒரு மூவி. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். தியேட்டர் மூமெண்ட்லாம் பார்க்கும் பொழுது அந்த படம் எந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, பல சீன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சீன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போது இருக்கக்கூடிய ஒரு 32, 35 உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தா நம்ம கதை இது அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவ்வளோ க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக இருந்துச்சு. இன்னும் இந்த சிட்டியில் முக்கியமான ஒரு டவுனில் வளர்ந்தவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு படமாக தான் வந்து 3 பிஹெச்கே வந்து வந்திருக்கு. படத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய இசை எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பொருந்துச்சு. முக்கியமாக ஒரு இடத்துல அந்த காலேஜ் பையனாக இருக்கும்போது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருப்பார் சித்தார்த். அப்போ ஒரு ரேப் சாங் வந்து வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது கேமராவாகட்டும், அது விஷுவல் ஆகட்டும், இல்லை ஆர்டிஸ்டோடைய ஆக்டிங் ஆகட்டும், அந்த எமோஷ்னலாக ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இப்படி எல்லாமும் வந்து ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப அழகாக ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து எனக்கு வந்து இருந்துச்சு 3 பிஹெச்கே. நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆகக்கூடிய ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக நமக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு மூவியாக வந்து அமையும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஃபுல்ஃபில் பண்ண ஒரு மூவியாக இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்ளிகேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.